மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் இன்று அமலுக்கு வந்துள்ளன. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது 146 எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்துவிட்டு கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அரசிதழில் கடந்த டிசம்பரில் சட்டமாக வெளியிடப்பட்டது. 6 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நள்ளிரவு முதல் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வந்தன. அவற்றை எதிர்த்து தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றங்கள் என அம்மாவட்டத்தில் உள்ள 6 நீதிமன்றங்களிலும் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம், பவானி, அந்தியூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை கேட்கவில்லை, வழக்கறிஞர்களை கேட்கவில்லை, நீதிபதிகளை கேட்கவில்லை, ஜனாதிபதியை கேட்கவில்லை, கவர்னர்களை கேட்கவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்கவில்லை. யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக சுய அதிகாரமாக சர்வாதிகாரமாக இந்த சட்டத்தை திருத்திவிட்டார்கள். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதோடு நிச்சயமாக சொல்லும். இந்த சட்டம் மாற்றி வரை நாங்கள் வழக்கறிஞர்கள், தமிழக வழக்கறிஞர்கள், இந்திய வழக்கறிஞர் அனைவரும் போராடுவோம். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன், 3 சட்டங்களின் பெயர்களை உச்சரிப்பதில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு சிரமம் இருப்பதாக ஒப்புக்கொண்டார். இதற்கிடையே புதிய சட்டங்கள் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், புதிய 3 சட்டங்களில் 90 முதல் 99% வரை ஏற்கனவே உள்ள சட்டங்களில் இருந்து வெட்டி ஒட்டப்பட்டவையே என விமர்சித்துள்ளார். புதிய சட்டங்களில் பல பிற்போக்குத்தனமான அம்சங்கள் உள்ளதாகவும் அவற்றில் சில அரசமைப்பு சட்டத்திற்கே எதிராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களில் சில மேம்பாடுகள் இருந்தாலும் அவற்றை திருத்தச் சட்டங்களாகவே கொண்டு வந்திருக்கலாம் என்று திரு சிதம்பரம் கூறியுள்ளார். 3 புதிய சட்டங்களும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் டெல்லி ரயில் நிலைய மேம்பாலத்திற்கு அடியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி புகையிலை மற்றும் தண்ணீர் பாட்டில் விற்பனை செய்ததாக நடைபாதை வியாபாரியின் மீது பாரதிய நியாய சன்ஹிதாவின் கீழ் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.